இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ரொம்ப முக்கியம். நாட்டு சர்க்கரையும் இந்த பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள் இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆப்ஷன் தான். இது நீங்கள் போட்டால் நம்ம ஏபிசிடி மால் ரெடி. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உதிரியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேண்டுறப்ப 2 ஸ்பூன் எடுத்து நம்ம பாலில் கலந்து கொடுக்கலாம். ஸோ வெறும் பால் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. பாப்பாவோட ரியாக்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த பாலில் வந்து இப்போ நான் வந்து போட போகிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் போட்டலாம். போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சாக்லேட் வாசனை இருக்குது. பாப்பா கிளறப்பயே அவங்களுக்கு வேணுன்றதுனால எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கலரே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சரி, உங்களுக்கு ஆர்த்தி எப்படி இருக்குதுன்ற பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேக்லா ராஜேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஏபிசிடி மால் தான் செய்ய போகிறோம். ஸோ வீட்டில் எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க, ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஏபிசிடி மால் தான் செய்ய போகிறோம். ஸோ நமக்கு தேவையான பொருள் தான். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பீட்ரூட், சி ஃபார் கேரட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ஏபிசிடி மால் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்தா இது மேலெலாம் தோல் சீவியாச்சு. இதை கட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம வந்து ஆப்பிள் வந்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி தான் சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து சீவகட்டில் வச்சு நம்ம சீவி கூட சேர்த்துக்கலாம். அரைக்க போகிறேன். இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி வந்து கொடுக்கலாம். நம்ம டெய்லியும் நம்மளால் வந்து கேரட்டும் கொடுக்க முடியாது, பீட்ரூட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி அரைச்சி நம்ம பாலில் டெய்லியும் போட்டு 2 ஸ்பூன் போட்டு கலரி கொடுக்கலாம். ஸோ வாங்க ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணிவிட்டு இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம வந்து அடுத்தது வேறு கடாயில், நம்ம இரும்பு கடாய் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும். ஸோ நான் இரும்பு கடாயில் தான் செய்ய போகிறேன். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கடாயை யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ரொம்ப முக்கியம். நாட்டு சர்க்கரையும் இந்த பீட்ரூட், கேரட்டு, ஆப்பிள் இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆப்ஷன் தான். இது நீங்கள் போட்டாலும் போடலாம். நம்ம வந்து இது 1/2 கிலோவுக்கு எடுத்துருந்தோம். ஸோ 1/2 கிலோ நம்ம நாட்டு சர்க்கரை கட்டிக்க போகிறோம். இது அப்படியே வந்து நம்மளுக்கு தண்ணி விடும். ஸோ அதனால் கைவிடாமல் கலந்து விட்டே இருந்தது. லைட்டாக சரியும் தான். இங்கே பாருங்கள், இப்படி போனால் கூடிக்குதுல்ல, அந்த மாதிரி கூடாமல் நம்ம வந்து லைட்டாக வந்து கூடும். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். பதம் எப்படி இறக்குறதுன்றத. நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும்
இன்னமும் இருக்குது. நம்ம கை விடாத கிளறி விட்டே இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமே கிளறி விடுறது தான். நம்ம கிண்டி விட்டே இருந்தோம்னா பார்த்தீங்கன்னா அடியெலாம் பிடிக்காது. நம்ம இப்போ வந்து நட்ஸ் பவுடரை தூவி விட்டுக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. ஸோ இதை தூவி விட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம். கை ரொம்ப வலிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு நம்மள வந்து வானல் வந்து குழியாக இருக்கிறதுனால நம்ம இப்படி ஒரு கோடு போட்டால் சீக்கிரமாக சேருது. ஸோ நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி எல்லாமே சுழட்டி இப்படி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது பாருங்கள். ரொம்ப இது குழியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல பாருங்கள். அது அப்படியே நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி தான் பண்ணி விடணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஏபிசிடி மால் ரெடி. ஸோ இது அப்படியே நம்ம கையில் போயிட்டு கிளறி விட்டே இருக்கணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள். இது அப்படியே ஒரு மாதிரி இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எடுத்து விட்டுறோம்ல இந்த மாதிரி தான். ஸோ இது அப்படியே வந்து நம்ம கையில் கிளறி விட்டுதான் இதோட ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு ஆடுறப்போ நம்ம நல்லா கிளறி விட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணி கேஸை ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிடலாம். நம்மளோட ஏபிசிடி மால் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சா இன்னும் பவுட்ரு மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம டெய்லியும் வந்து பாப்பா பால் குடிக்கிறப்ப இதில் 2 ஸ்பூன் கலக்கி அப்படியே கொடுக்கலாம். ஸோ நம்ம பால் கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம வந்து டெய்லியும் பீட்ரூட்டு கேரட்லாம் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அவங்களுக்கு மூஞ்சல் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் ஹெல்த்தி கூட. கேரட் ரொம்பவும் நல்லது, கண்ணுக்கு நல்லதுனால நம்ம இதை மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ வாங்க பவுட்ரு பண்ணிவிட்டு எப்படின்றத பார்க்கலாம். பாப்பாவோடைய ரியாக்ஷனும் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஏபிசிடி மால் ரெடி. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உதிரியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வேண்டுறப்ப 2 ஸ்பூன் எடுத்து நம்ம பாலில் கலந்து கொடுக்கலாம். ஸோ வெறும் பால் கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது. பாப்பாவோட ரியாக்ஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த பாலில் வந்து இப்போ நான் வந்து போட போகிறோம். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் போட்டலாம். போட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். வாசனையே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சாக்லேட் வாசனை இருக்குது. பாப்பா கிளறப்பயே அவங்களுக்கு வேணுன்றதுனால எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கலரே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். சரி உங்களுக்கு ஆத்தி எப்படி இருக்குதுன்ற பார்க்கலாம். வெட்டுக்குள்ள வேறு வாயை விட்டு நான் செஞ்ச ஏபிசிடி மால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.